Sponsored by SBO Digital Marketing, part-time online jobs, homework. இதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப்பு மூணில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். மாதம் 21,000 வரை நம்ம ஏம் பண்ணலாம். காண்டாக்ட் டு வாட்ஸ்அப் நம்பர். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நாட்டு நாய். ஒரு நாட்டு நாய் 3 குட்டிகளை ஈண்டுள்ளது. அதில் 2 குட்டிகள் ஒரே மாதிரியாக இருப்பதை நாம் வீடியோவில் பார்க்கலாம். இதனுடைய விளையாட்டு, நம் பின்னால் ஓடி வருவது போன்றவற்றை நாம் வீடியோவில் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம இந்த நாட்டு நாயை வீட்டில் வளர்த்து பராமரித்து வந்தால் ஒரு நல்ல வீட்டுக்காவலுக்கு ஏற்ற நாய்களாக மாறும். அது மட்டும் இல்லை, நாய்களை பற்றி நம்ம இன்னும் விவரமாக பார்த்தா அது ஒரு அனைத்து உண்ணியாகும். அனைத்து உண்ணி உணவுகள் எல்லாம் சாப்பிடக்கூடியது. எல்லா உணவுகளையும் அது விரும்பி உண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லை, நாம் வீட்டில் வளர்க்கும்போது அந்த நாயை பராமரிக்க வேண்டும். 3வது குட்டியும் வீடியோவில் நம்ம பார்க்குறோம். அதை மருத்துவரிடம் தடுப்பூசி போன்றவற்றை ஏற்ற காலத்தில் ஏற்ற நேரத்தில் அதற்கு தடுப்பூசி போட்டு வந்தால் நோய் தொற்றுக்களிலிருந்து நாம் நாயையும் பாதுகாத்து கொள்ளலாம், நம்மளையும் பாதுகாத்து கொள்ளலாம். அது வெளியில் செல்லும்போது அடுத்த நாய்கள் அதை கடித்தாலும் நோய் தொற்றுக்கள் வரும். ஏன்னா வீட்டில் வளர்வதும் வெளியில் வளர்வதும் வித்தியாசங்கள் நிறைய உள்ளன. நாம் அதற்கேற்ற போல் நல்ல உணவுகளை வைத்து பழக்கி வந்தால் நல்லா இருக்கும். 3 குட்டிகளுமே நாம் இப்போ பார்க்குறோம். சிறு குட்டிகள் எல்லாமே விளையாட்டு குணத்தில் இருக்கும். அது வளர வளர அதனுடைய செயல்பாடுகள், விளையாட்டு செயல்பாடுகள் எல்லாம் மாறிவிடும். பாருங்கள், பொதுவாக நாய்கள் நன்றி உள்ளது சொல்லுவாங்க. நாம் ஒரு நேரம் அதற்கு ஏதாவது உணவு வைத்தால் அது உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நம்மளை எங்கே கண்டாலும் அது வாலை ஆட்டிக்கொண்டு நம் பின்னால் வரும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணி ஆளுங்கிறத டிக்கு கொடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.